உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து என்ன விக்ரம், இன்னைக்கு ஆபீஸ் சீக்கிரமா முடிஞ்சிட்டு போல, 5 மணிக்கு வந்துட்ட? இல்லப்பா, என்னோட வேலையை பொறுத்தவரை அங்க ஃபுல் டைம் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டா போனா போதும். நான் இவ்வளவு வெயிட் பண்ணேன், கூப்பிட்ட மாதிரி இல்ல. சரி அங்கேயே வெட்டியா உட்காந்துட்டு இருப்பேன், அதான் கடைக்கு வந்துட்டேன். அப்பா நேற்று சர்ஃபெக்ஸ் எல்லாம் கொண்டு வரேன்னு சொன்னாங்களே, கொண்டு வந்தாங்களா? அப்புறம் பாத்துறதுக்கு சோப்பெல்லாம் இல்ல, நான் ரெண்டு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு கொண்டு வரேன். நாங்க கொண்டு வந்தாங்களா காலையில? இல்ல விக்ரம், இன்னும் கொண்டு வரல. போன் மேல போன் போட்டாச்சு, எடுக்கவும் இல்ல. இந்த பாத்திரம் சோப்புனே 2 பேரும் கேட்டு வந்துட்டா. கொஞ்ச நேரம் கூட பாக்குறோம், இல்ல சுதன்ட்ட போய் ஆட்டு கொடுத்தா போதும், அவன் 5 நிமிஷத்துல கொண்டு வந்துருவான். நம்ம வழக்கமா எடுக்கிறவங்கள்ட்ட தானே வாங்கணும் அப்படின்னா அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அவன் போனை கூட எடுத்து பதில் சொல்லலைன்னா என்ன செய்ய? தம்பி, இந்த 10 ரூபா உங்களுக்கு தேங்காய் பாக்கெட் இருந்தா ஒரு பாக்கெட் குடியா. தாத்தா தேங்காய் மட்டும் போதுமா, ஷாம்பு வேணுமா? இல்லப்பா, என்ன மட்டும் போதும். நமக்கு இந்த ஷாம்பு கிம்பெல்லாம் மட்டும் பழக்கம் இல்ல. ஒரே குளிரும் மழையுமா இருந்தனால எண்ணெய் வச்சு குளிக்கல, சளி இழி பிடிச்சிட கூடாது அப்படின்ட்டு. அதே சூடு பிடிச்சு போச்சு. அதான் குளத்துல போய் நல்ல எண்ணெய் வச்சு முங்கி குளிச்சுட்டு வரலான்னு பாக்கேன். தாத்தா, எங்களை மாதிரி முடி இருக்கிறவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா சரின்னு சொல்லலாம். உனக்குதான் முடியே இல்லையே, அந்த முழுக்க சொட்ட, காதுகிட்ட மட்டும் கம்பளி பூச்சி மாதிரி கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு. இதுல எண்ணெய் தேய்க்கலன்னா உனக்கு சூடு பிடிச்சிருச்சு. பத்தியா இருக்கிறோம் எப்படி பேசுதுன்ட்டு? முக்காடி வளரல, பேசுற பேச்ச பத்தியா? எனக்கு 6 அடி குந்தல் இல்லதான், உனக்கு 6 அடி குந்தல் இருக்கா செய்து? நல்லாதான் வாய் பேசிட்டு தெரியுதிய. சின்ன பிள்ளைய மாதிரி அந்த காலத்துல பிள்ளைய பேசுதுக. எப்பா அதோட பேச்சு குடிச்சு மிஞ்ச முடியல. ஒண்ணு சொன்னா 9 பேசுதுக. நமக்கு என்னத்துக்கு, குளிக்க போவோம். புனிதா, என்ன உனக்கு வாய் ரொம்ப பிடி போச்சு? வயசானவங்க எப்படி பேசணும் தெரிய வேண்டாம். பாரு என்ன பேசிட்டு போறாருன்னு. உங்க அம்மா நாளைக்கு கடைக்கு வரட்டும், சொல்லி கொடுக்கேன். உனக்கு என்ன வேணும்? அதே லேசா, சும்மா லேஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. கொடுங்க லேசு, கூட 2 பாக்கெட் கொடுங்க. எனக்கும் என் தம்பிக்கும் வேணும். இல்ல என் தம்பி ஆண்டது அவ்வளோத்தையும் எடுத்து சாப்பிட்டுருவான். இங்க பார்ப்புதான் உன் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், லேசா அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு. உன்னை விட உன் தம்பி சின்ன பையன், அவனுக்குலாம் லேஸ் கொடுத்து பழகாத. லேஸ் ஒன்றும் நல்லது இல்ல. வேற ஏதாவது சிப்ஸோ இல்ல வீட்டுல உங்க அம்மாட்ட ஏதாவது அதிரசமோ முறுக்கோ செஞ்சு கேளு. இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா, ஹெல்த் கிடையாது. ஹெல்த் கிடையாது, நீங்க எதுக்கு கடையில விக்கீங்க? ஹெல்த் இல்லைன்னா விக்க கூடாதுல. ஹெல்த் இருக்கதானே கவர்மெண்டே நமக்கு கொடுத்துருக்காங்க. போனே, நீ எப்பவும் இப்படிதான் சொல்வ. அதான் நீ இருக்கனா நான் கடைக்கே வர மாட்டேன். தாத்தாலாம் அப்படி ஒண்ணும் சொல்லாது, எது கேட்டாலும் எடுத்து கொடுத்துரும். முத்துப்பாண்டியனே, என்ன விக்ரம் இன்னைக்கு வேலைக்கு போகலையா? இல்லனே, வேலைக்கு போயிட்டு தான் உட்காந்துருக்கேன். எனக்கு வேலை அங்கேயே பாத்துருக்குன்னு அவசியம் இல்ல, போன் பண்ணி கூப்பிட்டா போனா போதும். அப்ப நாங்களே உங்களுக்கு ஃபோன் போடணும்னு நினைச்சோம். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எதுவும் சொன்னாங்களா? இல்ல, நம்ம இன்னும் அசால்ட்டா இருக்க கூடாது, பொண்ணு பாத்துட்டு போயாச்சு, ஒப்புக்கு தாமலை வர மாட்டியாச்சு. நான் அடுத்த ஸ்டெப்பு போயிட வேண்டியதான். நிச்சயதார்த்தமா தனியா எங்களுக்கு வைக்க முடியாதுனே, கல்யாணத்தோட சேர்த்து வச்சுக்கலாம். என்னப்பா சொல்றதுன்னா? தம்பி, அதை பத்தி பேசதான்ப்பா வந்தேன். அதை பத்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். ஆனா இங்க பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். 4 பேர் கூட்டுற இடம் அந்த மரத்து முடுக்கு 2 பேரும் கொஞ்சம் வாங்கலாம். உங்கள்கிட்ட கண்டிப்பா பேசியே ஆகணும். நேரத்தையே வரலன்னா என் மகளை இன்னைக்குதான் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுல விட்டுட்டு அந்த கையோடு இங்க கிளம்பி வரேன்ப்பா. எதுவும் தப்பு தண்டா நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. என்னப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? என்ன தப்பு தண்டா நடக்க போகுது? சரி வாங்க, என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம். என்ன தரகரியா, ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு இருந்தீங்க. என்ன தப்பு நடக்கூடாதுன்னு சொல்லிங்க? ஒன்னும் புரியல. ஏன் மாப்பிள்ளை வீட்டுல எதுவும் சொன்னாங்களா? பரவாயில்ல, எதுனாலும் சொல்லிருங்க. கல்யாண விஷயத்துல எதுவுமே நம்ம ஓப்பனா இருக்கணும். மறைச்சு செஞ்சு நாளைக்கு என் பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனை ஏற்படுத்தீங்களா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அண்ணே. அதை பத்தி பேசதான் வந்தேன். மாப்பிள்ளை வீட்டுல நான் எதுவுமே பேசல. முதல் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போலாம் தான் இங்க வந்தேன். நேரத்துல இருந்து என் மனசே சரியில்லனே, என்ன தப்பா எடுத்துக்காங்க. இவ்வளவு நாள் என் புரோக்கர் தொழில இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல. எனக்கு என்னமோ தெரியல, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு. இது முழுக்க முழுக்க என்னால நடந்தது தப்புதான். நான் புரியுது, நான் உணர்வேனே. ஆனா எனக்கும் தெரியாம நடந்துட்டு. ஷப்பா, இங்க பாருங்க தரகரியா, இப்படி புதிர் வச்சு சொல்லிட்டு இருக்காதீங்க. எதுனா உடச்சு சொல்லுங்க. நீங்க இப்படி பேச பேச எங்களுக்கு பயமா இருக்கு, வேற ஏதோ சொல்ல போறீங்களோ அப்படின்னு. என்ன விஷயத்த சொல்லுங்க எப்படாருன்னு. தம்பி மன்னிச்சிருங்க தம்பி, என் சர்வீஸ்ல இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல. நேற்று ஏதோ அப்படி அசம்பாவிதம் நடந்துட்டு, இதுக்கு நான் தான் பொறுப்பு. எனக்கு எப்படி என்ன சொல்லனே தெரியல. என் பிள்ளையாதான் வீட்டுல விட்டுக்கிட்டு உடனே அந்த கையோடிங்க வாரேன். தம்பி, நேற்று பார்க்க வந்த மாப்பிள்ள உங்க வீட்டுக்கு வந்தவர் இல்ல. உங்க வீட்டு பக்கத்து தெருவுல பேங்க் மேனேஜரா இருக்காரு. அவங்க பொண்ணும் பேங்க் எக்ஸாம் படிச்சிருக்க. அங்க அந்த பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள. என்ன சொல்றீங்க? என்ன விளையாடுறீங்களா? வீட்டுக்கு மாப்பிள்ளை அனுப்பிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் பார்க்க வச்சு நிச்சயதார்த்தம் மாதிரி முடிச்சுக்கிட்டு, இப்போ பொண்ணு உங்களை பார்க்க வந்த மாப்பிள்ளை இல்ல, பக்கத்து தெருல வந்த மாப்பிள்ளை மாத்தி வந்துட்டாங்கன்னு சொன்னா இது 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 எந்த விதத்துல சரி? இதை நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க எங்களை பத்தி? தம்பி கோவப்படாதீங்க, உங்க கோவம் நியாயமானதுதான். என்ன சொல்லுன்னு தெரியல தம்பி. தம்பி, அன்னைக்கு கூட இந்த சம்பந்தத்தை அப்பாட்ட பேசினேன். ஆனா அந்த பையனுக்கு அம்மா கொஞ்சம் நகை எதிர்பார்க்காங்க. அப்போ அப்பாட்ட சொல்லும் போது எனக்கு அவ்வளவு செய்ய முடியாது, எங்க சத்தியத்துக்கு பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் சரி வேண்டாம், வேற மாப்பிள்ளையா பாப்போம்னு நினைச்ச நேரத்துல வேற நல்ல மாப்பிள்ளையா வந்தாரு. அவரு பேங்க்ல வேலை பார்க்காரு.
அப்ப நம்ம பொண்ணுக்கு கரெக்டா இருக்குமே சொல்லிதான் அவங்கள அனுப்புனேன். ஆனா அவங்க நேரமா என்னன்னு தெரியல, அவங்க சித்திக்கு யாரோ குழந்தை பிறந்ததுன்னு அங்க போயிட்டாங்க. போன் சுவிச் ஆஃப்ல இருந்ததுனால நீங்களும் இவங்க கார்ல வர நேரம் வாசல்ல நின்று இருக்கீங்களா, அப்ப இதான் பொண்ணு விட நினைச்சு அவங்களும் உள்ள வந்துட்டாங்க. நீங்களும் மாப்பிள்ளை விட நினைச்சு அதுக்கப்புறம் என்னெல்லாமோ நடந்து போச்சு. சத்தியமா எனக்கு இது தெரியாது தம்பி, மன்னிச்சிருங்க தம்பி. என் சைடுல நடந்து பெரிய தப்புதான். நான் இதை சரி பண்ணேன் தம்பி. என்னது, நீங்க சரி பண்ணீங்களா? எப்படி சரி பண்ணுவீங்க? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? மிடில் கிளாஸ்னா எப்படினாலும் யாராலும் என்னன்னு பண்ணலாம்னு நினைப்பா உங்களுக்கு. இதான் அன்னைக்கு அப்பாட்ட சொன்னேன், தாரகர் பேசலாம் நம்பி இறங்காதீங்க எந்த விஷயத்துலன்னு. அவர் தான் ரொம்ப தெரிஞ்சவரு வச்சவரு நல்லவரு நாணயமானவர்னு சொன்னாரு. எனக்கு இதுல அன்னைக்கே திருப்தி இல்ல. ஏதோ அப்பா சொன்னாங்கிறத ஒரே காரணத்துக்கு தான் அமைதியா நினை. நீங்க இப்ப எப்படி சரி பண்ணுவீங்க? இந்த மாப்பிள்ள உங்களுக்கு வேண்டாம், நான் பார்த்தா மாப்பிள்ளை அனுப்பேன், மறுபடியும் முதல்ல வாங்கண்ணா. இல்ல தம்பி, மாப்பிள்ளை வீட்டுல போய் பேசுறேனா, இப்படி மாறி போச்சு. அவங்களால 30 சவரம் தான் செய்ய முடியுமா? கல்யாணம் நல்லபடியா எடுத்துக்குவாங்க. மாப்பிள்ளைக்கு 2 பவுன்ல செயின் போடுவாங்க, அவ்வளவுதான் முடியும். என் தப்பு தான். அவங்க கால் விழுந்து அழுது நான் கெஞ்சி அவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு கேட்டு உங்கள்கிட்ட சொல்லியும் தம்பி. அதான் உங்கள்கிட்ட முதல்ல பேசிக்கணும்ல. நீங்க ஒரு மண்ணாங்கட்டியும் செய்ய வேண்டாம். என்ன, அவங்க காலில் வந்து பிச்சை வாங்க போறீங்களா? பிச்சை வாங்கி எனக்கு கல்யாணம் பண்ணுமா? அப்படி ஒண்ணும் தேவையில்லை. நாங்க ஒண்ணு இல்லாதவங்க ஒண்ணு இல்ல. எங்களால முடிஞ்ச 30 சவரம் நாங்க செய்யதான் செய்வோம். எங்க அக்கா அழகா பார்த்து வந்தவங்க வெத்தலை கை மாறிட்டு போனாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க காலில் வந்து பிச்சை வாங்க போறீங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தே உங்களை உள்ள வச்சு வெளியே வர விடாம ஆக்கிடுவாங்க. விக்ரம் சும்மா இருப்பா, எதுவும் தெரியாம நடந்துட்டு அவரு என்ன பண்ணுவாரு? அவர் வந்திருப்பாரு, பிள்ளைக்கு பிரசவம் ஆகி போச்சு, எல்லாம் கண்டிப்பா கூட மாட வந்து நின்றுப்பாரு. இப்ப இதுக்கு எப்படி இதை சரி பண்ணணும்னு நம்ம யோசிக்கணும். இவர் மேல கோவப்பட்டு எந்த புண்ணியமும் இல்ல. இங்க பாருங்கண்ணே, அவங்க வீட்டுல 50 பவுன் நகையும் 1 லட்சம் ரூபாய் கையிலையும் அப்புறம் ஒரு காரும் கேட்காங்க. நான் வேணா 1 லட்சம் ரூபாய் கையில தர மாட்டாங்க, கார் வாங்கி கொடுப்பாங்க, 30 சவரன் போடுவாங்க. நான் பேசி பாக்குறேன், ஒத்து வருவாங்க. கண்டிப்பா ஒத்து வருவாங்க. பொண்ணை பிடிச்சிருக்கலாம். வந்தா நீங்களே சொல்றீங்க பொண்ணை பிடிச்சி வெத்தலை கை மட்டும் போயிருக்காங்கன்னு. இதுக்கு மேல என்ன வேணும்? கண்டிப்பா ஒத்துப்பாங்க. வேண்டாம் தரகரியா, அப்படிலாம் பேச வேண்டாம். என் பிள்ளைக்கு வந்த முதல் சம்பந்தம், என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எதுவும் பேச வேண்டாம். என்ன 50 சவரன் நகை காரும் 1 லட்சமும் கையில இருந்தானே கேட்காங்க. நான் வீட்டுல போய் எல்லாத்தையும் பேசி கலந்துட்டு உங்களுக்கு அப்புறம் நல்ல முடிவா சொல்லுங்க. நீங்க அவசரப்பட்டு மாப்பிள்ளை வீட்டுல போய் எதுவும் பேச வேண்டாம். உங்களுக்கு நான் சாயந்தரத்துக்குள்ள நல்ல பதிலா சொல்லுங்க. விக்ரம், நம்ம உடனே வீட்டுக்கு கிளம்பி ஆகணும். அம்மாட்ட இந்த விஷயத்த சொல்லி நம்ம எல்லாம் கலந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இன்னும் நீடிச்சிட்டு இருக்க கூடாது. பாவம் ஐஸ்வர்யா, அவளுக்கு நேரத்த மாப்பிள்ளையா தான் எனக்கும் தோணுது. அவளுக்கும் நல்லா பிடிச்சிருக்கு. நம்ம பிள்ளை அங்க வசதியான இடத்துக்கு போனா நமக்கு சந்தோஷம் தானடா. வா வீட்டுக்கு போவோம். அம்மா, அம்மா, அம்மா. என்னங்க இந்த நேரம் வந்திருக்கீங்க? என்ன காப்பி குடிக்கணும் போல இருக்கோ? இந்தா இப்பதான் டீ போட்டேன், பால் இருக்கு, இந்தா டீ போட்டு கொண்டாரேன். பால் டீ எல்லாம் குடிக்க வரல லட்சுமி, மனசே சரியில்லை. மனசே பாரமா இருக்கு. ஐஸ்வர்யா வீட்டுக்குள்ளே இருக்கா, அவளை வச்சுட்டு பேசக்கூடாது. என்னங்க, என்னாச்சு? என்ன விஷயம்? சொல்லுங்க, பயமாலாம் இருக்கு. என்னங்க மனசு கஷ்டமா படும்படி என்ன நடந்து? ஏய், என்னடா, கடையில எதுவும் பிரச்சனையா? கடையில ஒன்றும் பிரச்சனை இல்ல. கடையில என்னைக்கு பிரச்சனை நடந்திருக்கு, என்னத்த சொல்லுன்னு எனக்கு ஒன்றும் புரியலமா. வர வர அக்கா வீட்டுல இருக்கா, கொஞ்சம் தயவு செஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் வெளியே அனுப்பு. நம்மளாம் முக்கியமான விஷயத்த கலந்து பேசியே ஆகணும். ஆனா அக்காவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்ச பாவம் ரொம்ப மனசு கஷ்டப்படுவா. ஐசு, ஐசு, ஐஸ்வர்யா, இங்க வாமா. எனக்கு பயமா இருக்குங்க நீங்க பேசுறத பார்த்தா. என்னங்க ஆச்சு? காயத்ரிக்கு எதுவும் பிரச்சனையா? போன் எதுவும் போட்டாளா? என்னங்க சொல்லுங்க. டேய், எப்படிடா நான் மனசுல நினைச்ச மாதிரி வந்துட்டேன். இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன், விக்ரமுக்கு மசாலா டீனா ரொம்ப பிடிக்குமே, கூட மிளகா பஜ்ஜின்னு சுட்டு கொடுத்தா அப்படி இருந்து அமிர்தமா சாப்பிடுவானேன்னு நினைச்சுக்கிட்டே டீ போட்டேன். நீ வந்துட்ட பத்தியா? மசாலா டீ எடுத்துட்டு வரட்டுமா? அப்ப நீங்களும் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எடுத்துட்டு வரட்டுமாப்பா? இல்லக்கா, அதெல்லாம் வேண்டாம். நாங்க இப்ப நானும் அப்பாவும் டீ சாப்பிட்டோம். அப்புறமா என்ன சாப்பிடுறோம்? ஐசு, சின்ன பொண்ணத்தை விட்டு கொஞ்சம் துணைக்கு போயிருக்கேம்மா. பிள்ளைய வச்சுட்டு எங்கேயோ துணி எடுக்க போறாளாம். அதான் உங்க வீட்டுல விட்டுட்டு போறேன்னு சொன்னா. இங்க வந்து அதை அழுதுகிட்டே கிடக்கும், சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ ஒரு 1/2 மணி நேரம் அங்க இருந்துட்டு வாயேன். சின்ன பொண்ணத்தை வீட்லயாம்மா? நான் வேணா அந்த பிள்ளைய தூக்கிட்டு வரேனே. இங்க என்ன கொஞ்சம் விளையாடிட்டு டிவி பார்த்துட்டு போன் எல்லாம் காமிச்சு அது பாட்டு அழாம இருக்கும். அங்க இருந்தா நொய் நொயின்னு வரும். ஐயா வேண்டாம், நீ அங்கே இருந்து பாத்துக்க. அவ இப்ப வந்துருவாளாம். ஏதோ நேரத்து துணி எடுத்திருப்பா போல, மாத்தணும்னு சொல்லிட்டு இருந்தா. மாத்திட்டு சடார்னு வந்துருவா. என்ன நீ அங்க இடி, நான் கூப்பிடுவேன். சரிம்மா, சரி. அப்ப 1/2 மணி நேரத்துல கூப்பிடுங்க, நான் அந்த பிள்ளைகிட்ட விளையாடிட்டு இருக்கேன். ஏங்க இப்ப சொல்லுங்க, என்ன விஷயங்க? என் தலையே வெடிச்சிடும் போல இருக்க. என்ன, என்னடா விக்ரம், என்ன நடந்து? ஷோ, ஏமா அதை கேக்கீங்க? இதை கேட்டது இருந்து எனக்கு தலையே வெடிச்சுன்னு போல இருக்கு. நம்ம வீட்டுக்கு நேற்று மாப்பிள்ள பார்க்க வந்தாங்கல்ல, இந்த மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு பார்க்க வரலையா? பக்கத்து தெருவுக்கு போகக்கூடியவரா, வீடு மாதிரி இங்க வந்துட்டாங்களாமா. நம்ம வீட்டுக்கு வேற மாப்பிள்ள ஏதோ கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடியவங்களா. அவங்க வரதா இருந்தா அவங்க யாருக்கும் சொந்தக்காரங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் வர முடியலையா. அதை வந்து எவ்வளவு அழகா அவர் பாட்டு சொல்லிட்டு போறாரு. இதுல பாதிக்கப்பட போறது நம்மளமா, அவருக்கு என்ன? என்னடா சொல்லுங்க? என்னங்க, என்ன சொல்லுங்க? எம்மா, என் தலையில இடியே வந்து விழுந்துரும் போல இருக்க. என்னங்க, பக்கத்து தெருல பார்க்க வந்தவர் எப்படி இங்க வருவாங்க?
கடவுளே, எனக்கு தலை சுத்தே வந்துரும் போல இருக்கே. நேத்து கூட மாப்பிள்ளைய பார்த்தமாங்க கோயில்ல, நானும் ஐசு போயிருந்தோம். நல்லா பேசிக்கிட்டாரு. அவருக்கு நல்லா பிடிச்சிருக்கு நம்ம பிள்ளைய. இந்த நேரம் இப்படி சொன்னீங்கன்னா நம்ம ஐசுக்கும் வர நல்லா பிடிச்சிருக்குங்க. அதாம்மா இப்ப அவர் நம்மகிட்ட பேசிட்டு மாப்பிள்ளை விட்டு பேசணும்னு சொன்னாரு. நாங்க நீங்க அங்கெல்லாம் பேச வேண்டாம், ஆணி எப்படிங்க நீங்க பேசாம வீட்டுல இருங்க, நாங்க வீட்டுல கலந்து பேசிட்டு உங்கள்ட்ட நல்ல முடிவா சொல்லுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்னமா செய்யறதுக்கு நீங்க தான் சொல்லணும். என்னடா இப்படி சொல்லிட்டு இதை என்ன செய்யுதுன்னு கேட்க, அக்கம் பக்கம் எல்லாருக்கும் தெரியும். நேத்து கூட அந்த முட்டை கிளவி கேட்டா கோயில்ல வச்சு, உன் பிள்ளைக்கு பொண்ணெல்லாம் மாப்பிள்ளையெல்லாம் பாத்திருக்கியமே, ஊரெல்லாம் தெரியும், ஏன்ட ஒரு வார்த்தை சொன்னி அப்படி இப்படி நீட்டிக்கிட்டு கிடந்தா தெரியுமா. நான் சொன்னேன் கல்யாணத்துக்கு சொல்லாம எங்க போறோம், பொண்ணு பார்க்காதானே, அதான் சிம்பிளா முடிச்சுக்கிட்டோம்னு சொன்னோம். இப்ப வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு திடீர்னு இந்த மாப்பிள்ளை இங்க பார்க்க வந்தவர் இல்லையான்னு சொன்னா ஊர்ல என்னடா பேசுவோம். சரி ஊரை விடு, ஐசு மனசு கஷ்டப்பட்டுறாது, பாவம் அந்த பிள்ளை. ஒவ்வொரு பிள்ளைங்கள மாதிரியா நம்ம பிள்ளைங்க, நம்ம நீட்டின கோட்டை தாண்டாது, அப்படி நம்ம பிள்ளை வளர்த்து வச்சிருக்கோம். அது என்ன மாப்பிள்ளை கேட்டுட்டு அலைஞ்சு நம்ம தான் மாப்பிள்ளை பார்க்க வராமான்னு சொன்னோம்னா உடனே கிளம்பி நினைச்சிடலாம். அந்த பிள்ளைக்கு நம்ம இப்படி சொன்னாதே மனசு என்ன புண்ணு போடும்ல. சரி லட்சுமி, இப்ப நானும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உன்கிட்ட சொல்லுங்க, உன் மனசுல பட்டுன்னு சொல்லு. எல்லாம் சேர்ந்து பேசி யாருக்கு நல்ல பதிலா நம்ம சொல்லணும். நானும் ஐசா ரொம்ப யோசிச்சேன். எனக்கு இது கேட்டது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா. அந்த மாப்பிள்ளை வீட்டுல 50 சவரன் நகையும் ஒரு காரும் 1 லட்சம் ரூபாய் பணமும் கேட்டிருக்காங்க போல. இப்ப நம்ம கிட்ட இருக்குது 30 சவரன் தான். காரு 1 லட்சம் பணத்துக்கு நம்ம எங்க போக. 1 லட்சமாவது ஏதாவது கடையில உள்ள காசு இல்ல யார்ட்டையா கடன் வாங்கியாவது நம்ம ரெடி பண்ணிடலாம். கார் எல்லாம் நம்மளால கொடுக்க முடியுமாமா. எப்படி பார்த்தாலும் ஒரு கார் வாங்கினா குறைஞ்சது 10 லட்சமாவது வேணும். ஏ அப்பா, 10 லட்சமாங்க? அந்த 10 லட்சம் இருந்தா நம்ம 2 பிள்ளைங்களுக்கும் ஜாம் ஜாமும் கல்யாணத்தை முடிச்சிருவோமே. கடவுளே, எதுக்கப்பா எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. எங்க 30 பவுன்தாங்க நம்மள்ட்ட இருக்கு. அதுவும் நம்ம நிலத்தை வித்த காசுல. அப்பமே நீங்க 2 பிள்ளைகளுக்கும் நகை செஞ்சு வீட்டுல வச்சிருந்தா இதாயி போகும்னு சொல்லிட்டு 30 சவரம் நகை செஞ்சு பேங்க்ல வச்சிருக்கீங்க. கல்யாணத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. நம்ம காயத்ரிக்கு 30 பவுனு, ஐஸ்வர்யாவுக்கு 30 பவுனு, அதான் நாங்க பீரோல இருக்கு. நம்ம காயத்ரிக்கு நகை எடுத்து நம்ம ஐஸுக்கு போட்டா அந்த பிள்ளைக்கு என்னங்க செய்யுதுக்கு. ஆமா நான் சொல்லதை கேளுமா. காயத்ரி அக்கா இப்ப வேலைக்கு தானே போறா. அவளை எப்படி நம்ம எப்பவுமே கல்யாணம் பண்ணி கொடுக்க போறது கிடையாது. எப்படியும் மிஞ்சி மிஞ்சி போனா 2 வருஷமா தான் ஆகும். அதுக்குள்ள நானும் வேலைக்கு போறலாமா, அக்காவும் வேலைக்கு போறல. கூட 20 பவுன் தானே, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்தலான்னு வையன். ஒரு சீட்டை நாட்ட போட்டு 3 வேளை சாப்பிடுறது 2 வேளை சாப்பிட்டு கூட ஒரு சீட்டை போட்டு எடுத்து அக்காக்கு நகை செஞ்சிடலான்னு வையன். இப்ப ஐசக்கா மனசுல நம்ம ஆசை வளர்த்தாச்சு. நம்ம ஊரெல்லாம் வேற தெரிஞ்சாச்சு. இன்னும் இது வேண்டாம்னு சொன்னா நல்லா இருக்காதுமா. அதனால காயத்ரி அக்காக்குள்ள 20 பவுன் நகை நீங்க எடுங்க. அப்ப 50 பவுன் நகையாச்சா 1 லட்ச ரூபா நம்ம கடையில நிறைய பேர் வருவாங்க வட்டிக்குன்னு, அது எதுவும் வாங்கி கையில கொடுக்கலாம். காரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நான் வேலைக்கு சேர்ந்து இப்ப 3-4 நாள் தான் ஆகுது. ஆனா எங்க சார் ரொம்ப நல்ல டைப்புமா, ரொம்ப வசதியானவர். அவரும் கஷ்டப்பட்டு வந்ததுனால மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாரு. அவர்கிட்ட வேணா நான் கேட்டு பாக்கேமா. 10 லட்ச ரூபா காட்டுலாம் போக வேண்டாம். அதுக்குள்ள குறைஞ்ச கார் எதுவும் இருந்தா, சார் என் சம்பளத்துல கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க, மாசம் மாசம் நான் எடுத்துக்கோங்க, ஒரு கார் இருந்தா வாங்கி கொடுங்க சார் என் அக்கா கல்யாணத்துக்குன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து அழுகமா. கண்டிப்பா செய்வாரு, நம்பிக்கை இருக்கு. அப்போ காரு பணம் நகை எல்லாம் ஓகே ஆயிக்கலாமா அப்படின்னு நினைச்சிருக்கேமா. நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னடா இப்படி சொல்லுவ? நகைங்கிறது என்ன, 1 கிராம் 500க்கும் 1000க்குமா விக்கி? எம்மா 10,000 11,000 தாண்டில போயிட்டு இருக்கு. எப்படிடா காயத்ரி இது பண்ணதுக்கு இருக்கிறத எல்லாம் வாரி வலிச்சு ஐஸ் பிள்ளைக்கு செஞ்சுட்டா. காயத்ரி பிள்ளைக்கு நிலைமை யோசிச்சு பாரு. அது வேலைக்கு போய் 2 வருஷத்துல அதையும் கரை சேர்க்க வேண்டாமாடா? நீ எவ்வளவுதான் கஷ்டப்படுவ? 10 லட்ச ரூபா காருன்னு சொல்லுங்க, நீ எத்தனை வருஷம் வேலை பார்த்து அதை அடைக்க முடியும்டா? நீ அங்கேயே இப்ப டெம்பரரியா தான் வேலைக்கு போற. சார் வேலை கிடைச்சாதான் நீ போக முடியும். என்னடா பண்ண, இப்படி ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. காயத்ரிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம். அந்த பிள்ளை சம்மதிச்சா அவ என் நகையை எடுப்பண்டா. இந்த பாலட்சுமி விக்ரம் சொல்லதான் சரின்னு படுது. இந்த மாதிரி நம்ம இருக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஐசுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம். காயத்ரிக்கு நல்ல நேரம். அப்ப ரூபா சேர்ந்துட்டுனா பரவாயில்ல, சேரலைன்னா இந்த வீடு எதுவும் அடமான வச்சு கூட அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு விடலாம். அப்படினாலும் விக்ரம் திருப்பி இருந்து விடட்டும். வேற என்னமா செய்ய, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கெல்லாம் இதான் நிலைமை. அதுக்கு நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியாது. நான் இப்படி ஒரு வாழ்க்கையில நமக்கு இப்படி நடக்கும்னு நினைச்சே பார்க்கல. இது எதுவும் ஐஸ்வர்யாவுக்கு தெரிய வேண்டாம். மனசு தெரிஞ்சா கஷ்டப்படுவா. என்னம்மா, என்ன ரொம்ப பெரிய டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. டேய், நீ ஆபீஸ் கிளம்பல, எந்த நேரமும் வீட்லயே இருக்க? கேட்ட லட்சத்துல சம்பாதிக்கணும் வேற சொல்லுங்க. ரொம்ப சீரியஸான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு போல இருக்க. என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? ஆமாம்மா, பெரிய பிரச்சனை. என்னென்ன சொல்லதுக்கு என் நெஞ்சே உறைஞ்சு போய் உட்காந்துருக்கேன். நல்ல வேலை நீயும் வந்த. இங்க பாரு காயத்ரி, நேற்று நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்கல்ல, நம்ம வீட்டுக்கு பார்க்க வந்தவங்க இல்லையா, பக்கத்து தெருவுக்கு வந்தவங்களாம். இப்ப நகை ரொம்ப வேணும்னு கேட்காங்களாம். தரகர் இன்னைக்குதான் வந்து சொல்லியிருக்காரு. அதான் என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு இருக்கு. காயத்ரி தப்பா எடுத்துக்காதம்மா. மாப்பிள்ளை வீட்டுல 50 சவரம் நகை கேட்காங்களாம். உனக்கே தெரியும், நம்ம நிலத்தை வித்து உனக்கும் உங்க அக்காவுக்கும் 30 சவரம் நகை அப்பமே செஞ்சு பேங்க்ல வச்சிருக்கோம். கல்யாணம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு.
இப்ப 30 பவுன் உனக்கு உள்ளதுதான் அவளுக்கு 20 பவுன் எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. உன்ட ஒரு வார்த்தை கேட்காம எப்படி எடுத்து கொடுக்கறது? அது உன் நகையை எடுத்துக்கிட்டுமாமா? என்னம்மா சொல்லுவீங்க? பக்கத்து வீட்டுக்கு வந்தாங்களா? என்னம்மா பாவம் அக்கா, அக்காக்கு இந்த மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் மனசுல எவ்வளவு ஆசையா இருக்க தெரியுமா? இந்த நேரம் இப்படி சொன்னா அவன் எப்படிமா தாங்குவான்? இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அக்கா, நாங்களாம் என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா, நான் இப்ப வேலைக்கு போறோம்ல, அங்க அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர்ட்ட ஒரு காரு எனக்கு லோன் மாதிரி போட்டு தாங்க, மாசம் சம்பளத்துல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. சரின்னு சொல்லாட்டாலும் அவர் காலில் விழுந்து அழுது கூட நான் கார் ரெடி பண்ணிடுவேன்க்கா. அப்புறம் 1 லட்ச ரூபா காசு ஏதாவது வட்டிக்கு பரட்டிடலான்னு வையன். இப்ப நகை தான் இடிக்கி 30 சவரன் நகை அக்காக்குள்ளது இருக்கு. அவங்களும் 30 சவரன் இருக்கு. அதான் வாங்கிட்டு வந்து ஒரு 20 பவுன் எடுத்து இதுல வச்சா கரெக்டா இருக்கும். கல்யாண செலவு, நகை, காரு, பணம் எல்லாம் அவங்க கேட்ட மாதிரி கொடுத்துடலாம். கல்யாணத்தை நல்லபடியா ஜாம் ஜாம்னு முடிச்சிடலாம். அதான் உன் நகை எப்படி எடுத்துக்கிட்டவா? அதாங்க இந்த 2 வருஷம் கழிச்சு தானே கல்யாணம் நடக்கும். அதுக்குள்ள நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஏதாவது கவர்மெண்ட்ல வேலையில ஏறியோ இல்ல இந்த வேலையில இருந்தோ ஏதாவது ஒரு சீட்டு நாட்ட போட்டாது உனக்கு 20 சவரன் நகை நான் செஞ்சு தந்துருவேன்க்கா. என்ன விக்ரம் இப்படி பேசுற? அடுத்தாட்ட பேசுற மாதிரி 20 சவரம் இல்லடா 30 சவரம் தாராளமா அக்கா கல்யாணத்துக்கு எடுத்துக்க. அக்கா நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஏன் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அது இல்லாம அம்மா அப்பா நல்லா படிக்க வச்சிருக்காங்க. நான் படிச்சு எடுத்து நான் சேர்த்து எனக்கு பையன் கல்யாணம் பண்ணா போதும். ஒரு அவசரம் இல்ல. இந்த விஷயம் அக்காக்கு தெரியுமா? இல்லக்கா, எதுவும் தெரியாது. வீட்டுலதான் இருந்தா. இப்ப நான் சின்ன பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கு. அவளுக்கு அது தெரியவே வேண்டாம். தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போவா. நமக்குள்ளே இருக்கட்டும். ஆமாடா, அதான் சரி. பாவம் தெரிஞ்சா மனசுக்குள்ளே வெந்து நூலாயிருவா. அப்பா, நீங்க அந்த தரகட்ட சொல்லுங்க, மாப்பிள்ளை வீட்டுல எதுவும் பேச வேண்டாம். அவங்க கேட்டது எல்லாமே நல்லபடியா செய்வோம். கல்யாணத்தை நல்லபடியா எடுத்து விடுவோம். எங்க அக்காவை மட்டும் நல்லா பாத்துக்கணும் விவரமா சொல்லி அந்த தரகட்ட சொல்லிட்டு வாங்க. அப்புறம் இன்னும் இதை போட்டு இழுக்க வேண்டாம்ப்பா. ஏன்னா சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நானும் போயிட்டு இருக்கு. இந்தா ஒவ்வொன்னா அப்படி சொல்லிட்டு இருந்தா அவ காலையில இந்த விஷயத்தெல்லாம் அறிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவா. ஆமாங்க, காயத்ரி சொல்ல மாரி தரகட்ட இப்பவுமே போன போட்டோ இல்ல நேர்ல எல்லா விவரத்தையும் சொல்லிருங்க. கல்யாண வேலையை சீக்கிரம் பாப்போம். என்ன மகா, ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எங்களை எப்படி ஓவர் டேக் பண்ணி போயிருவா போல இருக்க. அப்படிலாம் இல்ல, வீட்ல இப்போ சிஸ்டம் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் ஸ்பீடா டைப் பண்ணி பாப்பேன். சும்மா இருக்க நேரலாம் நம்ம ஒரு ஒர்க்குன்னு வந்தாச்சு. கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தாலும் நல்லா இருக்கும். விஜய் சாரும் டைப்பிங் முடிக்கல, சுஜா மேடம் டைப்பிங் முடிக்கல போல இருக்க. மேடம் இந்த ஃபைல் எடுத்துக்கிட்டுமா? டைப்பிங் முடிச்சிட்டீங்க போல இருக்க. ஆமா எடுத்துக்கோங்க, அது முடிச்சிட்டேன் ஆல்ரெடி. இன்னும் அடுத்த ஃபைல் வர ஒரு 1 hour ஆகும். 1 hour கழிச்சு வாங்க. ஆஹா, ஃபாஸ்டா குடுக்கறது பிரச்சனை இல்ல. மிஸ்டேக்லாம் நல்லா பாத்துக்க. சார் யாருக்குமே நீ கொஞ்சம் டென்ஷன்ல இருக்காரு. நல்லா கிளியரா பார்த்து ஃபாண்ட் எல்லாம் மாத்தி மார்ஜின்லாம் கரெக்டா பார்த்து எடுத்து அனுப்பு. என்ன சார் கூப்பிடுறது கூட சவுண்ட் கேட்கலையா? மேடம் ரொம்ப உள்ள டீட்டெயிலா இறங்கிட்டீங்க போல இருக்கு. ஓ, உன்னை சார் ஐ திங்க் என்கரேஜ் பண்ணா கூப்பிட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட ஃபாஸ்டா முடிச்சுட்டு ஓஹோ, சார் என்கரேஜ் வேற பண்ணுவாரா? எதுவும் கிஃப்ட் எதுவும் கொடுப்பாரா? கொடுத்தா சந்தோஷம் தான். சரி, என்னன்னு கேட்டுட்டு வந்துருக்கேன். ஏ ஆல் தி பெஸ்ட் மகா, பாத்து போ. பரவாயில்லையே, இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் வந்து நல்ல மாற்றம் இருக்கு. இவனுக்குலாம் கூட சிரிக்க தெரியுமா? முன்னாடிலாம் சிரிக்கவே மாட்டான். எது கேட்டா ஒருன்னு உட்காந்துருப்பான். பதில் கேட்டா கூட சிரிச்ச முகமா சொல்ல மாட்டான். புரிஞ்சுக்கிட்டே சொல்லுவான். பத்தியா, ஒரு பொண்ணு வந்து ஆளே மாறி போனான். விஜய், உனக்கு சிரிக்க கூட தெரியுமோ? இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு சிரிக்க தெரியுங்கிற விஷயமே எனக்கு தெரியுது. நானும் அவங்க கூட 3 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். பரவாயில்ல, நல்ல ஒரு சேஞ்சஸ் தான். எப்பவுமே இப்படியே இரு, அதான் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. விஜய், உங்க 2த்துக்குள்ள ஏதாவது ஓடிட்டு இருக்கு? ஐயோ போங்கக்கா, நீங்க வேற. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. எந்த டவுட்னாலும் கேப்பா, நான் ஜஸ்ட் கிளியர் பண்ணுவேன், அவ்வளவுதான். மத்தபடி எங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. உங்களை மாதிரி தான் அவளும் எனக்கு. ஃப்ரெஷர்ஸ்ன்னு பார்க்காம எல்லாம் பெரிய பெரிய வேலையை நம்ம கொடுத்தோம்ல, நமக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும். இன்னைக்கு பார்த்தோம்னாலும் தெரியுது இவ்வளவு மிஸ்டேக். அப்ப இவ்வளவு நாள் நம்ம பார்க்காம இருந்து எவ்வளவு மிஸ்டேக் இருந்திருக்கும், நம்ம கவனிக்கவே இல்லையே. இன்னைக்கு கொடுக்கல ஒழுங்கா நீ டைப்பிங் இருக்கணும். அவளு இஷ்டத்துக்கு வரது என்ன, இஷ்டத்துக்கு டைப் பண்றது என்ன? இந்த வேலை பார்க்க வராளுங்களா இல்ல சிவி சிங்காரிச்சுட்டு சேலரி வீட்டு போற வராளுங்களான்னு தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ சார், மேக்கப் இதுக்கெல்லாம் ஒரு குறைச்சல் பண்ணாங்க டீல. இங்க கொஞ்சம் வாயேன். ஆமா, இது என்ன டைப்பிங் பண்ணிருக்க? என்ன லட்சணம் நாங்க டீல் பண்ணிருக்க? இதுதான் உன ஒரு ஆபீஸ்ல வேலையை எடுக்கலையோ? என் ஆபீஸ்ல வந்து விழுந்திருக்க. நானும் சரி போனா போகுது, ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் நல்லா சின்சியரா இருக்கல அப்படின்னு பெரிய பெரிய வேலையா கொடுத்தா அவ்வளவு மிஸ்டேக். நீ இந்த லட்சணத்துல அனுப்பியிருந்தா நான் எப்படி மேல வரதுக்கு? பக்கத்து கம்பெனிக்காரங்க நீ என்ன நினைப்பான்? ஃப்ரம் அட்ரஸ்ல 2 போட்டுருக்க, 2 அட்ரஸ்ல ஃப்ரம் போட்டுருக்க. இப்படி போட்டேன்னா அவ்வளவுதான். என் ஆபீஸ்ல சீக்கிரமா இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். அப்ப உனக்கு கம்ப்யூட்டர் என்னன்னு தெரியுமா? முதல்ல டைப்பிங் என்னன்னு தெரியுமா? தெரியாம நீ பாட்டு சீட்ல எப்படி வந்து உட்காரலாம்? நல்ல அழு அழு. இது ஒண்ணுதான் தெரியும். உன்ன அந்த பொம்பளைங்களுக்கு எங்க இருந்துதான் கண்ணீர் கொப்பளிச்சுட்டு வருவோ தெரியல. கோட்டமா நல்ல சிவி சிங்கர்ஸ் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வர தெரியுதுல. வந்த வேலையை ஒழுங்கா பாக்கணும் தெரியல. மாசம் ஆனா சம்பளம் போல என்ன ஆட்டம் ஆடுவீங்க எல்லாரும். சம்பளம் கரெக்டா வருதா? அந்த சம்பளத்துக்கு ஏற்ற வேலையை நீ ஒழுங்கா பாக்கணுமா வேண்டாமா? இஷ்டத்துக்கு நீ வர்றது என்ன, இஷ்டத்துக்கு டைப் பண்றது என்ன? இங்க எத்தனை பேர் இன்டர்வியூ வந்தாங்க? 10 பேர் வந்தாங்க. அதுல 2 பேரை மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணேன். ஒருத்தவங்க அந்த ஆபீஸ்க்கும் ஒருத்தவங்க இந்த ஆபீஸ்க்கும். ஏன் ஒன்னு செலக்ட் பண்ணேன்? ஏன் நீ ரொம்ப மேக்கப் பண்ணிட்டு இருக்கேனா? இல்ல, உன் சர்டிபிகேட்டும் டேலண்ட பார்த்து தான் செலக்ட் பண்ணேன். ஆனா கொஞ்சம் கூட டேலண்ட் இல்ல. ஒன்ன போய் போட்டிருக்க பாரு, நாலேஜும் இல்ல சுத்தமா. சாரி சார், இப்படி மிஸ்டேக் வராது. சாரி. சாரி எவ்வளவு வேணும்?
மணி இப்போ 5:30. 6:30 ஆனவன பேக்க போட்டு வீட்டுக்கு கிளம்பிலாம் நினைச்சுக்கேன் நடக்குது வேற. இன்னைக்கு 10 மணி ஆனாலும் பரவாயில்ல, இந்த டைப்பிங்க முடிச்சுதான் எனக்கு தர தந்துட்டு தான் போறேன். ஓகே சார், முடிச்சு தந்துட்டேன் சார். சாரி சார். சாரி பூரின்னு முஞ்ச மொகர டைம் பாரு வந்துருதுங்க நமக்குன்னு. விஜய், மகா என்னாச்சு? ஏன் என்ன மகா சொல்லு. இல்ல விஜய், ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் மாத்தி போட்டுட்டேனா, ஃபைல மூஞ்சி மேலே எரிஞ்சிட்டாரு. நைட்டு 10 மணி ஆனாலும் பரவாயில்ல, அதையும் டைப் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும் திட்டாரு. ஷோ என்ன மகா, நான் தான் சொன்னல அவசரமா டைப் பண்ணி அனுப்புறது இல்ல, ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்து இது பண்ணுன்னு சொன்னல. சரி கவலைப்படாத, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு. மகா, ஃபைல கொண்டா, நான் வேணா டைப் பண்ணி கொடுக்குறேன். நீ டைப் பண்ணா எப்படியும் 9-10 ஆயிரும். நான் படப்படம் டைப் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு ஆல்ரெடி முடிஞ்சு, இன்னும் 10 மினிட் தான். இல்லக்கா நான் பாத்துக்கிறேன், பாவம் உங்க வீட்டுக்காரும் குழந்தைங்களும் தேடுவாங்கல்ல, டைம் ஆயிரும். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், எனக்கு இப்போ முடிஞ்சு, நான் டைப் பண்ணி கொடுக்குறேன். சரி அழாத, வா காஃபி எதுவும் சாப்பிட்டு வரலாமா? வா காஃபி எதுவும் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நான் முடிச்சு தரேன், அழாத.